வணக்கம் நண்பர்களே. நடிகை விஜயலட்சுமி மற்றும் சீமானுடைய விவகாரம் எந்த நிலையில் இருக்கிறது? வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் எப்போது பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்கள் ஆஜராகிறார் அப்படிப்பட்ட ஒரு தகவல் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரின் பேரில் சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வரும் 12ஆம் தேதி பார்த்திங்கன்னா வழக்கு தொடர்ந்ததால் அவரை ஆஜராக சொல்லி தகவலானது வெளியே இருக்குது. ஸோ நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி 7 முறை பார்த்திங்கன்னா கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி கருக்கலைப்பு செய்ததாக பார்த்திங்கன்னா நடிகை விஜயலட்சுமி காவல் நிலைய ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிச்சிருக்கிறாங்க. முன்னதாக கடந்த 2011ஆம் ஆண்டில் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் விஜயலட்சுமி கொடுத்த புகாரின் அடிப்படையில் சீமான் மீது பார்த்திங்கன்னா வழக்கு பதிவு செஞ்சாங்க. இந்த புகார்கள் பார்த்திங்கன்னா இந்த புகார்கள் தொடர்பாக விசாரணை நடத்துமாறு பார்த்திங்கன்னா காவல்துறையினருக்கு காவல் ஆணையர் உத்தரவிட்டிருந்தார். அதன் பேரில் தான் விஜயலட்சுமியை நேரில் வரவழைத்து விசாரணை நடத்தியது காவல்துறையினர். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் விஜயலட்சுமி அவருக்கு மருத்துவ பரிசோதனை செஞ்சாங்க. இதனை தொடர்ந்து தான் இந்த வழக்கில் இன்று வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகுமாறு சீமானுக்கு காவல்துறையினர் சம்மன் அனுப்பியிருந்தாங்க. அதன் பேரில் நேற்று காலை 10:30 மணி அளவில் அவர் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் அவர் ஆஜராவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சீமான் 12ஆம் தேதி ஆஜராக இருப்பதாக தகவல் வெளியாச்சு. ஸோ 11ஆம் தேதி வழக்கு ஒன்றின் விசாரணைக்காக நீதிமன்றத்தில் ஆஜராக ஈரோடு செல்ல உள்ளதாக அவரால் இன்று வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக முடியாது அப்படின்றத தெரிவிக்கப்பட்டிருக்கிறாரு. ஸோ இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.